மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்ம என்ன கொடுத்துருக்கேன், ஏ காலத்தில் வந்து நேம் கொடுத்துருக்கேன், பி காலத்தில் வந்து சேல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சி காலத்தில் வந்து கமிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கமிஷன்னா எப்படின்னா அந்த கமிஷனுக்கு வந்து ஒரு எலிஜிபிளாக இல்லையா. இப்போ வந்து ஒரு 5 நம்பர் நேம் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு அவங்கள வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மந்த்துக்கு வந்து இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து கமிஷன் எலிஜிபிளாக அல்லது நாட் எலிஜிபிளான்னு சொல்லி கண்டுபிடிக்கும். அதாவது கமிஷன் வந்து அவங்களுக்கு எலிஜிபிளாக அல்லது நாட் எலிஜிபிள். அப்போ வந்து எலிஜிபிள் அண்ட் நாட் எலிஜிபிள்னு வருது, ஒன்று அது அல்லது இது அந்த மாதிரி வருது. அப்போங்க இந்த இடத்துல என்ன செய்யணும், இஃப்ங்கிற ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு இஃப்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். இந்த அதாவது சேல்ஸை கிளிக் பண்ணுங்க. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50,000 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50,000க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் உண்டு. ஒரு கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, 50,000க்கு மேலே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் உண்டு. அப்போ B2 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50,000 சொல்லி கொடுத்துட்டேன், 50,000 சொல்லி கொடுத்துட்டு காமா. சப்போஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த வேல்யூ ஆஃப் இஸ் ட்ரூ, அதாவது வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொட்டேஷனுக்குள்ளே எலிஜிபிள்னு சொல்லி வந்துடும். எலிஜிபிள் அதாவது எலிஜிபிள்னு சொல்லி இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் வந்து நாட் எலிஜிபிள்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே நாட்னு சொல்லி கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு நாட்னு சொல்லி வருது. ஏன்னா 34,000. இதை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா போதும், அடுத்ததுக்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.